வீட்லேயே ரெடி பண்ணி அதை வந்து எப்படி 1 month வரைக்கும் நம்ம கெடாமல் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி அதுக்கப்புறம் வந்து தோலெல்லாம் சீச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூண்டையும் நல்லா உரித்து நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரே அளவாக நம்ம ரெண்டையுமே எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியில் வந்து தோலெல்லாம் உரிச்சாச்சு. உரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரை வச்சு அந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா இஞ்சி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூண்டையுமே அதையுமே வந்து நல்லா டிஷ்யூ பேப்பரை விரித்து நம்ம போட்டு நல்லா தண்ணியை வந்து இஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரியே டிஷ்யூவில் வந்து போட்டு பூண்டில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கிச்சன் டவல் கிளாத் எது வச்சுருந்தாலும் இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா இஞ்சுற மாதிரி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஜாரில் போட்டு அரைக்கணும். அப்போ தான் வந்து அது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ இதுக்கும் சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொன்றா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை போட்டு நம்ம 1க்கு 2 பதமாக அது அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பூண்டை போடணும். ரெண்டையும் ஒரே அளவு போடக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா சரியாக அரைப்படாது. அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஞ்சியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டை ஆட் பண்ணி நம்ம நல்லா மைய அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்க்காம தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். அப்படி அரைச்சி எடுக்கும்போது மட்டும்தான் அதை ரொம்ப நாளைக்கு நம்மளால் வச்சுருக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு கெடாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து தண்ணி வந்து நான் ஆட் பண்ணவே இல்லை. இப்போ வந்து இதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்தளவு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு தான் நான் அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அதை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.